ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேம் அதே கப்பில் இல்லைனா கிளாஸில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக உடனே சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். இதை மண்சட்டி பாத்திரத்தில் கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவை நல்லா ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு கட்டி விழுந்துரும். ஸோ அதனால் ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துட்டு கட்டியானதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மாவை நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை நமக்கு சுத்தமாக இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அந்த மாவுடைய பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. மறுபடியும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. கையில் மாவு ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வேக விடணும். கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மாவு நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தண்ணியை தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் சரியான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்சட்டி யூஸ் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையே இது கூட சேர்த்துக்கலாம். நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால எல்லாமே அதிகமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் எல்லா அளவுகளையும் கூட்டிக்கவோ குறைஞ்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சி செஞ்சுருப்போம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இது கூட காரத்துக்காகவும் கலருக்காகவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா தனித்தனியாக பார்த்து சேர்த்துக்கோங்க.
மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்ததும் காயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றா போல் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளிக்கரைசலோ தண்ணியோ சேர்த்துற வேண்டாம். குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இதில் சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே 80% குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் கருவாடு சேர்க்க போகிறோம். எந்த கருவாடு வேணுனாலும் இங்கே சேர்த்துக்கலாம். நான் வஞ்சர கருவாடு சேர்க்க போகிறேன். நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு கருவாடு துண்டை இது கூட சேர்த்துருக்கிறேன். பெரிய துண்டாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்பு ரெசிபிக்கு எந்த கருவாடு வேணுனாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதிக நேரம் கொதிக்க விட்டுட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். சேர்த்துருக்கிற கருவாடும் கரைஞ்சி போயிடும். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். மண்சட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்போ எந்த ரெசிபி செஞ்சாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் அந்த குழம்பு கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க நல்லா பார்க்குறதுக்கே நல்ல டெக்ஸ்சர் அழகாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் ரொம்ப வேக விட்டுறாமல் கரெக்டாக நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு நல்லா திக்காக குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எந்த கருவாடு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோதுமை மாவை நல்லா வேக வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கட்டியாகியிருக்கும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும். கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை வந்து தண்ணி ஊற்றி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து போட்டு உருட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் களி கிண்டி அதுக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்போடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே களி கிண்டுறோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான காம்போ கருவாட்டு குழம்பு தான். எப்பயுமே சப்பாத்தி பூரின்னு மட்டும் செய்யாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இந்த மாதிரி களி கிண்டி அதுக்கு பெஸ்ட்டான காம்போவான இந்த கருவாட்டு குழம்போடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வெறும் பீட்சா பர்கர்னு மட்டுமே கொடுக்காம அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களி கிண்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தாத்தா பாட்டியுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியமும் இதுதான். அந்த காலத்துடைய ஃபுட் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த களி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வகையாக களி கிண்டி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்முடைய ஃபுட் ரொட்டீனில் நம்மளும் இதை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.